வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முந்தின பதிவுகளில் நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவிலையும் உங்களுக்கு ஒரு நல்லதொரு பயனுள்ள தகவலை தரதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தகவல் எல்லாருக்குமே ஒரு உபயோகமானதாக இருக்கும் அப்படின்றத நான் ரொம்பவே நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கமாக இருக்கணும் அப்படின்னா, அதாவது ஒருத்தருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம வாழ்க்கை என்ன இப்படியே இருக்குது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோமா மாட்டோமா அப்படின்றது. இப்போ இன்றைக்கி நான் சொல்கிற இந்த வழிமுறையை கண்டிப்பாக பின்பற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்ருக்குது. நமக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம மேலே வந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமாக ஆகிடும். பதிவு பார்க்கலாமா? அப்படி என்னங்க நீங்கள் ரகசியம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம வாழ்க்கையில் பிரகாசமாக செய்யறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த கிழமையில் எந்த கடவுளுக்கு என்ன விரதம் இருக்கணும் அப்படின்றது. அந்த கிழமைப்படி அந்த கடவுளை நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாம் மாறி உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வரும். செல்வம் செழிப்பு, லக்ஷ்மி கடாட்சம், இது எல்லாமே உங்கள் வாழ்வில் வரும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிழமைக்கும் ஒரு ராசிநாதன், அதாவது ஒரு கடவுள், அந்த கடவுளுக்குடைய விரத முறைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நவகிரகங்களில் முதன்மையானவரான சூரிய பகவானுக்கு இந்த கிழமை சிறந்த நாள்னு சொல்லலாம். இந்த நன்னாளில் சூரிய பகவானுக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபடுவதன் மூலமாக வாழ்வில் ஒளி செலுத்தும் சக்தியாக அவரோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காத்துட்ருக்குது. திங்கக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானை வழிபடுறது குடும்பத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் தரும். அதாவது உங்கள் மனம் தெளிவடைந்து உள்ளார்ந்த ஆற்றல் அதிகரிக்கிறது. அதன் மூலமாக எல்லா வளமும் உங்களுக்கு சேரும். செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனை வழிபடுறது ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுது. ராகு காலத்தில் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வச்சு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் துன்பங்கள் அகன்று அமைதி நிலவும். இந்த நன்னாளில் முருகப்பெருமானையும் வணங்கி சஷ்டி படிப்பது ரொம்பவே நல்லது. சகல விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் அத்தனை நன்மைகளும் தரவல்லது இந்த 2 வழிபாடும். புதன்கிழமை இந்த நன்னாளில் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபடுவது அனைத்து காரியங்களையும் தடைகள் நீங்கி வெற்றியை தரும். வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியை நீங்கள் வழிபடுறது மூலமாக கல்வியில் வளர்ச்சி, செல்வம் பெருகி வாழ்க்கையில் சகல விதமான நன்மைகளையும் அடைய முடியும். வெள்ளிக்கிழமை அம்மனின் அருளை பெற சிறந்த நன்னாள் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முக்கியமாக விரதம் இருந்து அம்மனை வழிபடுறதுனால குடும்பத்தில் அமைதி, சகல விதமான நன்மைகளும் உங்களை சேரும். சனிக்கிழமை முக்கியமாக சனி பகவானின் அருளை பெற இந்த நன்னாளில் சனி பகவானோடு சேர்த்து ஆஞ்சநேயர், பெருமாள், காளி தேவிக்கு வழிபாடு செய்வதன் மூலமாக சகல தோஷங்களும் நீக்கி நன்மைகள் சேரும். இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் உரிய கடவுளை ஆராதனை செய்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும்.